வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், பொங்கல் வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா அது இருக்கு. வந்தாரை வாழப்பான் தமிழன் அவனோட கலாச்சார அடையாளத்துக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். இது ஒரு அலங்காநல்லூர் பிரச்சனை இல்ல ஒரு மதுரை பிரச்சனை தான் ஒதுக்கிடாம உலக அளவுல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்க நம்மளுடைய இந்த ஏர்த்தழுதலுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. குறிப்பா என்ன இது பெரிய வியக்கத்தக்க விஷயம்னா, நான் நேத்து மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன். அங்க அவ்வளவு இளைஞர்கள், ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லாம எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய தருணம். பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்போட அங்க எல்லாரும் அமைதியா போராட்டம்னா இப்படிதான் நடக்கணும். இது ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு போராட்டமா இது விளங்குது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம். இன்னைக்கு இது என்னுடைய கலாச்சார அடையாளம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தமிழ் குழந்தையில இருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் உணர்த்தக்கூடிய அளவுக்கு இது நிச்சயமா நமக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் இதை பத்தி தெரிய அளவுக்கு உண்டாயிருக்கு. ஒரு தமிழச்சிங்கிற பெருமையோட நான் சொல்றேன், என் தமிழன் அவன் வளர்த்த அவனோட தோழனை தழுவ அவனுக்கு எதுக்கு அனுமதின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம கோர்ட்டை மதிச்சு நம்ம காத்திருக்கோம். அவங்களுடைய வேர்டிக்ட்க்கு கண்டிப்பா நமக்கு சாதகமாத்தான் இது நடக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நடிகர் சங்கம் சார்பில் ஒரு ப்ரொடெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா மேம்? இன்னைக்கு கூட இயக்குநர்கள் சங்கத்துல இருக்கு. நான் சும்மா வேடிக்கையா சொல்லுவேன், ஸ்டண்ட் யூனியன் தவிர பாக்கி எல்லா கிராஃப்ட்லயும் நான் மெம்பர். சோ நான் நிச்சயமா இன்னைக்கு கூட நான் போகணும்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் சில பர்சனல் விஷயத்துக்காக என்னால இன்னைக்கு காலையில போக முடியல. ஆனா நான் நிச்சயமா இன்னைக்கு கோர்ஸ் ஆஃப் த டே நான் ஒரு தடவை மெரினா பீச்சுக்கு போய் என்னால ஆனதுல நேத்து கூட நாங்க கொஞ்சம் தண்ணி பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தேன். என்னால ஆனது என்ன முடியுமோ அதுல என்னோட பங்கு இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி இன்னைக்கும் நான் அங்க போயிட்டு வருவேன். நேரடியா நான் அங்க போயிட்டு வந்துடுவேன். நாளைக்கு நிச்சயமா நான் போவேன். அன்னைக்கு மெரினா பீச்ல மின்சார தடை ஏற்பட்டதா ஒரு நியூஸ் நம்ம படிச்சோம். அப்போ டெலிபோன்ல இருக்கிற லைட் எல்லாரும் ஒசத்தி ஒரு பெண் கூட தன்னை யாரும் தவறாக தொட்டதாகவோ இல்ல தீண்டியதாகவோ எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்டும் இல்ல. அங்கதான் நம்ம தமிழனுடைய பண்பு. நம்ம உலக அளவுல நம்ம பெருமைப்படலாம். இங்க நம்ம நாட்டிலேயே பல இடங்கள்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்ல ஒரு தைரியமா காந்தி கண்ட கனவு, ஒரு இரவு ஒரு பெண் எங்கேயும் போகலாங்கிற அந்த கனவு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாட்டுல அது நிறைவேறி இருக்கு. தயவு பண்ணி உங்களால என்ன முடியுமோ, முக்கியமா தண்ணி அங்க தேவைன்னா, நேத்து நான் போகும்போது பார்த்தா பயங்கர சூடு. பசங்க எல்லாம் இல்ல, அவங்க எல்லாரும் அவ்வளவு பொறுமையா அழகா உட்கார்ந்து, எனக்கு நிஜமாவே இல்ல ரொம்ப கண்ணுல தண்ணி வரா மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்ல வெல் பிஹேவ்டு. தயவு பண்ணி முடிஞ்சவங்க எல்லாம் அதுல போய் தண்ணி, முக்கியமா தண்ணி அங்க தேவை. தண்ணி கொண்டு போய் பாட்டில்ஸ் தண்ணியோ இல்ல பேக்கெட் வாட்டரோ கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அங்க நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய அந்த ஆதரவை பதிவு செஞ்சோ திருப்தி உங்களுக்கு ஏற்படும். அனங்கநல்லூர்லயாட்டும் இங்கேயாட்டும் தயவு பண்ணி முடிஞ்சாத உதவி செய்யுங்க மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எந்த ஒரு லீடர்ஷிப்பும் இல்லாம அவங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ ஒன்று சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லீடர்ஷிப் இல்லாதது ஒரு நல்ல அப்ரோச்னு நினைக்கிறீங்களா, இல்ல மேபி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண ஒருத்தர் தேவை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல அப்படி இல்லைங்க. இது எல்லாருமே தன்னுடைய பிரச்சனையா நினைச்சிருக்கிறதுனால தன்னைத்தானே இதுக்கு முதன்மைப்படுத்தி அவங்க பாக்குறாங்க. இப்ப நான் கூட யூசுவலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்னுடைய உணர்வு அதுக்கு சாதகமா இருந்தா கூட நான் ஒரு அரசியல்வாதியோ இல்ல அந்த மாதிரி ஒரு பங்கு எனக்கு கிடையாது. இருந்தா கூட இல்ல எனக்கு அங்க போகணும், என்னுடைய ஆதரவை பதிவு செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. அங்க போய் பார்க்கும்போது இல்ல நான் போகாம இருந்திருந்தா ரொம்ப வெட்கப்பட்டு இருப்பேன். நம்ம கண் முழிச்சிருந்து கால்பந்து, கிரிக்கெட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய விளையாட்டான இந்த ஏர்த்தழுதலுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்து அன்னைக்கு நைட்டு பூரா நாங்க கண் விழிச்சிருந்து என்ன ஃபாலோ பண்றவங்க நாங்க எல்லாரும் ஏர்த்தழுதலுடைய அந்த பெருமையை நாங்க ட்வீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஃபுல் நைட் till 5 o'clock in the morning. சோ இது எங்களுடைய ஒரு சின்ன ஈடுபாட காட்டுறதுக்கு தான். இதனால எந்த ஆதாயமும் பெறணும்னோ இல்ல இதனால நாங்க ரொம்ப பாப்புலர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் கிடையாது. இது என்னுடைய தமிழனுக்காக நான் ஒரு தமிழ்ச்சிங்கிற ஒரு பெருமையோட இதுல நான் பங்கு பெறணும்னு நினைச்சேன். என்னால அங்க அலங்காநல்லூர்ல இருக்க முடியல. அதனால அன்னைக்கு இரவு பூரா நீங்க பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ட்வீட் பண்ணிருந்தோம் till 5 o'clock. ராதிகா சரத்குமார் வித் ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, சோ இப்போ யங்ஸ்டர்ஸ் சென்னையிலயும் சரி மதுரையிலயும் சரி பயங்கர ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது யார் கூப்பிட்டும் இவங்க கூப்பிட்டாங்க அதனால நாங்க வந்தோம் அந்த மாதிரி விஷயம் இல்லாம தானே அவங்களாவே கிளம்பி வந்திருக்காங்க. சோ ஹவ் டு யூ லுக் அட் இட்?
இது வந்து ரொம்ப பெருமைக்குரியான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் ஒரு காசுக்காக அதாவது இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது உரிமை. ஏன்னா இது ஒரு 3 வருஷமா இது நடந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நடிகர் ஆர்யா, நடிகை த்ரிஷா எல்லாம் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன கருத்தை தவறா புரிஞ்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க கூட அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தீங்க, அப்படி கிடையாதுங்க, அவங்க சொல்ற விஷயம் வேற, நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் வேற அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வருது இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ட்விட்டர்ங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ரோட்ல இருந்து கதை பேசுற மாதிரிதான். இந்த ட்விட்டர்ல you get so many people who are hardly educated, who don't have their own voice, who don't have their own space. அவங்க என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அசிங்கமா திட்டலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு பாதை கிடைச்சிருக்கு. தவிர த்ரிஷா வந்து என்னைக்குமே வந்து எதுக்கும் அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து எதிராக எதுவுமே சொன்னதில்லை. பிகாஸ் ஐ நோ ஹர். She has only supported the cause for dogs. That's all. And she says I can never be a part of Paytm because she's a non-vegetarian basically. அதுவே வந்து wrong. So whatever இருந்தாலும் யாருக்கு எந்த ஒப்பீனியன் இருந்தாலும் ஒப்பீனியன் வந்து this is a democratic country. You're free to have your opinion. அசிங்கமா பேசுறதுன்றது வந்து ஐ டிட் நாட் அக்செப்ட். ஓகே, and யாரா இருந்தாலும் I will not tolerate. Awesome. And what is AIADMK's stand on Jallikattu இப்போ? I have no idea. You have to ask the party. I don't know. Okay, and நடிகர் சத்குமார் சார் வந்து இப்போ ரீசெண்டா இந்த யங்ஸ்டர்ஸ் நடத்துற இந்த ஏதோ ஒரு லொக்காலிட்டிக்கு போய் அவர் விஷயங்கள் சொல்ல வரும்போது பேச வரும்போது யாரும் நீங்க பேச வேண்டாம், நாங்க சைலண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் இதுல பொலிட்டிஷியன்ஸோ ஆக்டர்ஸோ யாருமே இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ சாரி நடக்கலையா? இல்ல, I have the video. I saw the video. அப்புறம் நடக்கல. ஒன்னு கேட்டாங்க, நீங்க தமிழ்னா வந்துருக்கீங்களா? அவருக்கு திருப்பி வந்தது. ஏன்னா 2014 he started the protest for this. Right. அது சின்ன பசங்க சரி அவங்க புரியாம கேட்கறாங்கிறது மட்டும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி he gave a speech. He spoke to them and he came. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. அது ஒரு பிரஸ் பண்ணி போட்டது. யூஸ்வலி நல்லது நடக்கிறத விட கெடுதலை ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க. இப்போ வந்து நடிகர் சங்கம் வந்து 20th அன்னைக்கு கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணணும், நம்மளும் ஒரு சைலண்ட் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களா? நான் ஊர்ல இல்லைங்க. நான் ஊர்ல இல்ல, ஷூட்டிங் கிளம்ப மாவட்டம். ஓகே ஓகே. I want to only part on it. Okay. So வந்து இந்த youngsters at last they come together and I really wish now the central government takes note of it and the audience வந்து usually parliament இல்லாதனால audience பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். Right. But president சொல்லுன்னா அவங்க என்ன பண்ண முடியுங்கிறது they have to see the other legalities, but they should look at the public opinion. Okay. பொலிட்டிஷியன்ஸ் வந்து ரொம்ப ஆதரவு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆதரவு இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அப்படி நம்ம சொல்ல முடியும். I think all the politicians, எல்லா கட்சியும் வந்து because you understand இது வேணும்னு அவங்க பண்ணலன்னு எல்லாம் கொடுத்தாங்க. அதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்கிறனால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்க போலீஸ விட்டு ஆகணும். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அதையும் டிஸ்குவாலிஃபைடு கவர்மெண்ட். You understand, Supreme Court is the supreme law body of the country. Right. So we have to understand that. However, I can't see that the public வந்து இன்னும் 2-3 வருஷமா பண்ணிட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பண்றது வந்து வரவேற்க. Because it is high time that the youth also give their voice. Super. And is there something else that you want to tell our listeners and viewers? It's very nice to see peaceful or protest நடக்கிறது. They are being the change what the country needs. And because இன்னும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் the biggest population is going to be in India of youngsters.
So that they are aware of everything. இது ஜல்லிக்கட்டு ஓட நீங்க நிறுத்தக்கூடாது. There's going to be a severe drought this coming month. There's not going to be water. So யார கிட்டாம whether you all can be proactive doing something about it, that would be wonderful. Super. Thank you so much, Radhika ma'am, and நாங்க கேட்ட உடனே கனெக்ட் பண்ணி எங்களுக்காக விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.